நல்ல காலம் தலைப்ப நீங்க விஜயோட ஒப்பிட்டு 26ல எம்ஜிஆர் ஆவாரா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைப்பை போடாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இங்கதான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ கரெக்டா இந்த புள்ளிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது வழக்கறிஞர் சார் கரெக்டா பேசினார். தலைவரை பத்தி முதல் நாள் நைட்டு விடிகால வருவார். நானே அப்படி ஈரோடுலாம் கட்டாந்தரையில உட்கார்ந்து தலைவரையும் திருவண்ணாமலை டேனிஷ் மிஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அது இல்ல, மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஒரு தலைவர், வெற்றிகளில் ஏறியே பழக்கப்பட்ட தலைவன், இறங்க தெரியாதவன். இதெல்லாம் உண்மைதானா? இல்ல, தலைவரை யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஒரு தலைவரை நினைச்சீங்கன்னா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த தலைவர் மகாசக்தி. அவரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்றும் போற்றி புகழ வேண்டும்லாம் வரும். அது மாதிரி தலைவர். ஏழைகள் எளியவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், இப்படி எல்லாம் ஆச்சு. ஆனா இங்க என்னன்னா, என்னோட இளவல் விடமாட்டேன்றார் ரவி பயங்கரமா பேசிட்டு போனார். நான் சொல்றேன், அவிநாசி திட்டத்துல இல்ல அவரு அம்மா நீங்க தான் பதில் சொல்லு எனக்கு. அப்புறம் சண்டை இல்லாம அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வித்திட்ட புரட்சி தலைவி அம்மா அந்த ஸ்டேஜ்ல எம்ஜிஆர் படம் காணாம போயிடுச்சே சார், அம்மா படம் காணாம போயிடுச்சே சார். அது எப்படி சார் நடந்தது? கோத்தகிரியில போய் தலைவருடைய சிலைய அம்மா திறந்து வச்சாங்க. அம்மா திறந்து வச்ச சிலைன்னு நாடறியும் அங்க இருப்பவர்களுக்கும் தெரியும். அந்த சிலையை போய் திறந்து வச்சுட்டு பேரறிஞர் அண்ணான்னு சொல்லாமா? அப்ப எவ்வளவு தலைவர் எம்ஜிஆர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நம்ம புகழ்ந்த தலைவர், போற்றி வணங்கிய தலைவர் அண்ணாவா தெரிகிறார், அண்ணா எம்ஜிஆரா தெரிகிறார். போட்டும். இப்பதான் பிரதம மந்திரி வந்தார். வந்த உடனே எலெக்ஷன் பார்த்து கண்கலங்கிய அரசியல் தலைவரை நீங்க பாத்தீங்களா? ஐயோ, எம்ஜிஆர் கண்கலங்கிறது இல்ல சார், எம்ஜிஆர் உயிரோட்டமா இருக்காரு. கண் கலங்கிறது எடப்பாடியா கண் கலங்கினாரு பிரதமர். கண்ணீர் வழிஞ்சது சார். ஒரு தலைவன் மீது கொண்ட பற்று எப்படி இருந்திருந்தால் அந்த பழைய படத்தை பார்த்துட்டு எடப்பாடி வந்து கண் கலங்குறார் சார். நீங்க அதை நடிப்புங்கிறீங்க. அத்திக்கடவுல இல்ல, அத்திக்கடவுல தான் தூக்கி போட்டாரா?